பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் எசாயா புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆம் அன்பார்ந்தவர்களே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இது முந்தைய வசனம் சொல்கிறது. அதற்கு பின்பாக கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமாம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாட்களில் இந்த காலகட்டங்களில் தேவனை நம்பி வாழ்வது என்பது மிகவும் ஒரு சேலஞ்சான ஒன்று. எப்படி தேவனை நம்புவது? இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது என்று எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நம்மை சூழ்ந்து இருக்கின்ற சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறியதாய் இருந்தாலும் நான் நம்புவது அவராலே மட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் எதையும் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் மனிதனை நம்புவது விருதா என்று வேதம் சொல்கிறது. மனிதன் அவனுக்கேற்ற குணநலன்களோடு அவ்வளவுதான். ஆனால் தேவன் நம்பினவர்களை கைவிடாதவர். அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய என்று சொல்லும் பொழுது என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அமன் பர்ந்தவர்களே, அவரை நம்புவோமா? God bless you.